ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு வீடியோ கொஞ்சம் எடுக்க லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவேன். ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபருங்க. என்னென்னு சொல்லிடுறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டாக எடுத்திங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொய்கப்பி. ஸோ இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர், அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்குன்னு நிறைய பேர் ஒரு பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு பேர் எடுத்தால் 140 ரூபா. மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். கொய்கப்பி ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. இந்த குவாலிட்டி வேணால் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. பட் சைஸ் வந்து சின்னதுங்க, ஓகேங்களா. வீடியோவில் பார்க்க கொஞ்சம் பெருசாக கூட தெரியலாம். நான் ஜூம் இன் பண்ணியிருப்பேன், அதனால் இப்போ பார்த்துக்கோங்க, சைஸ் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இப்போ பார்த்துக்கிட்டிங்களா சைஸு. ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி கூட தெரியல வீடியோ ஜூம் பண்ணி காமிக்கும் போது. பட் குவாலிட்டி காமிக்கிறதுக்கு தான் இந்த அளவு காமிக்கிறது. ஸோ உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டிலே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. கொய்கப்பி ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே ஃபீமேல் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். மினிமம் 5 பேர் எடுத்தீங்க அப்படின்னா இது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அடுத்தடுத்த ஆஃபரும் கொஞ்சம் போடுவோம். அது கலந்து எடுத்துக்கலாமான்னு கேட்காதீங்க. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 5 பேர் எடுத்திங்கன்னா இந்த ஆஃபரு. ஸோ அடுத்ததாக ஃபுல் கோல்டுங்க. ஸோ ஃபுல் கோல்டு, இந்த ஃபுல் கோல்டு கப்பி ஒன்று சொல்லிக்கிறேங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மின்னும் தான். எல்லாத்து வீட்லையும் இருக்கிறது நல்லா மின்னும். பட் என்னன்னா இது வந்து சிம்ஸ் மாதிரி தான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடம் மாறிச்சு அப்படின்னா கலரேஷன் ஃபேட் ஆன மாதிரி ஆயிரும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ ஒயிட் கலராக தெரியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நார்மலாக பிளாக் கலர் டப்பாவில் கொஞ்சம் அந்த லைட் போட்டிங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இல்லை அப்படின்னா சன்லைட் போட்டால் நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும், சூப்பராக ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோ ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 140 ரூபா. மினிமம் 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட எவ்வளோ 95 ரூபா வரும். அதே மாதிரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வரும், ஓகேங்களா. நான் வீடியோ சொல்லிக்கிறேன், சைஸ் வந்து சின்னது பட் பெருசாக தான் இருக்கும் இந்த கோல்டு. பட் இருந்தாலும் சில பேர் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பாயிரும்ல. அதனால தான் நம்ம வீடியோவில் சொல்லிக்கிறது சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும், மீடியமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது வேணால் கொஞ்சம் சின்னதாக, அதனால தான் கொய்கப்பி இந்த ஆஃபர் கொடுங்க. ஏன்னா நார்மலாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பேர் 190 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும். கொஞ்சம் சின்னதாக இருக்கனால தான் இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம். பட் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 18 நாள் எல்லாமே குட்டி போட ஆரம்பிச்சிடும். இது வந்து சும்மா இப்போ அவசரத்தில் 1-2 உங்கள் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று குட்டி போட்டுருக்கு பாருங்க. ஸோ நார்மலாக எல்லா மீனுமே குட்டி போடும். கப்பீஸ் அவ்வளோ சீசன் ஆரம்பிச்சிச்சு, நல்லாவே குட்டி போடும். ஸோ இது வேணா சொல்லுங்கள். கோல்டு எப்படி மின்னுது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், நார்மலாகவே பாருங்கள், கலரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் டாப் வியூ, சைடு வியூவில் டாப் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், கோல்டு கப்பி சில பேர் இப்போ எங்கள் வீட்டில் இப்போ எங்கிட்டையுமே ஃபார்மில் இருக்கிறது இல்லை, எங்கள் வீட்டில் பர்சனலாக வீடியோ கீழே வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து சூப்பராக அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படியே ஜிக்னா மாதிரி மின்றது தெரியும், இதுலையுமே தெரியும். பட் நிறைய பேர் அது கோல்டு கப்பி மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரேஷன் ஃபேட் ஆகிடும். இதே மீன் தான் அனுப்பிச்சி விடுவோம், அதுதான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் இந்த கோல்டு கப்பி மட்டும் எடுத்த உடனே பார்க்கும்போது கலரேஷன் ஒயிட் கலர் மாதிரி தெரியும். இப்போ வீடியோவில் பார்க்க கோல்டு மாதிரி தெரியும், அதனால தான் நான் வீடியோ சொல்லிடுறேன். ஸோ லிமிட்டடாக இருக்குது. இதுவுமே ஒரு பேர் எடுத்திங்க அப்படின்னா 140 ரூபா. மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ இது வேணா சொல்லுங்கள், இது வேணா சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கப்பி. ஸோ இது வேணா சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ மினிமம் ஒரு 5 பேர் எடுத்தீங்க, பேர் 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோல்டு கப்பி சைடு வியூ பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக நல்லா இருப்பானுங்க. இப்போ பாருங்கள், ஓகேங்களா. லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு எப்படி மின்றானுங்க பாருங்கள், நல்லாவே மின்னும், ஓகேங்களா. நார்மலாக சூப்பராக தான் இருக்கும். நல்லா கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்லா மின்னுங்க. அதெல்லாம் டாப்பிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வெரைட்டி காமிக்கிற பாருங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ப்ளூ, மாஸ்கோ க்ரீன். ஆக்சுவலாக நேற்று கூட உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அதில் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தோம், அந்த கப்பி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், சேம். நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோடலாம் 95 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது வேணா சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி இந்த ஏஜ்டு வாட்டரில் போட்டிங்கன்னா நல்லாவே கலரேஷன் நல்லாவே ஏறுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக இருக்கிறதோட இப்போ பாருங்கள் கலரேஷன் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இது வேணா சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுவும் சேம் அதே மாதிரி தாங்க. ஒரு இடத்துல வந்து கப்பீஸ் இன்னொரு இடத்துக்கு போகும்போது கலரேஷன் கொஞ்சம் ஃபேட் ஆகும், காமன் தான். நான் ஏன்னா இங்கே இருக்கும்போது கலரேஷன் நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வீட்டில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கும் கடையில் டக்குன்னு கொண்டு போய் போட்டேன் கலரேஷன் டக்குன்னு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சம்டைம்ஸ் தோணும். ஸோ அதுதான், ஓகேங்களா. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த வெரைட்டி ஒரு முக்கியமான வெரைட்டி தான். இதில் ஆக்சுவலாக இங்கே என்ன கப்பி போட்டது உங்களுக்கே தெரியும், எல்லோ பிங்க் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக சேல் பண்ணுறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இங்கேயும் நம்ம எல்லோ பிங்க் வச்சிருக்கோம், ஃபார்ம்லேயே எல்லோ பிங்க் வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன், அதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் மெயினாக க்ளீன் பண்ணிட்டு வேறு வெரைட்டி ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இது வேணா சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கண்டிப்பாக சேலுக்கு. இது எதுவுமே நான் வச்சுக்கிறது இல்லை, பேரண்ட் அதாவது என்கிட்ட இருந்து குட்டி போட்டுட்டே இருக்குங்களே. ஸோ இந்த கப்பி சேல் பண்ணுறேன். என்னென்னா ட்ரியோங்க, ஒரு மெயில் 2 ஃபீமேல்.
காமனாக ரேட்டெல்லாம் அதிகம் அந்த மாதிரிலாம் இல்லை, எப்பயும் கொடுக்குறதா 140 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரியோ கொடுக்குறேன். உங்களுக்கு சைஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து இப்போ ட்ரியோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் இந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த சைஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு நிறையா ஃபீமேல் போட்டு விட்றேன் ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் அதாவது நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் எடுக்க போகிறேன். நிறையா இருந்தாலுமே ஒரு 10 ட்ரியோ ஆர்டர் எடுக்கலான்னு இருக்கேன். திடீர்னு கேஸ் சொல்லிடுறேன் வீடியோலேயே. ஏன்னா வந்து எல்லாமே வயிற்றில் குட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த பேர் தான் வரும். ஸோ மெயில் வந்து இந்த சைஸ் தான் வருங்க. ஏன்னா மெயில் வந்து என்கிட்ட ரொம்ப பெரிய சைஸ் இல்லை. ஏன்னா நான் எப்பயும் பெரிய சைஸ் ரொம்ப மெயில் வச்சிருக்க மாட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சோல்டு கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னாலுமே அதுங்களுமே டெய்லுக்கு அடிச்சுட்டு இது பண்ணிக்கிறதுனால மேக்ஸிமம் பெரிய மெயில் எப்பவுமே கொடுத்துருவேன். ஸோ அதனால் பெரிய மெயில் என்கிட்ட இருக்காது. மேக்ஸிமம் இந்த மெயில் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த சைஸ் மெயில் வரும். ஒரு மெயிலுக்கு 2 ஃபீமேல் வருங்க. இன்கேஸ் ஏதாவது ஃபீமேலுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ மேக்ஸிமம் இந்த சைஸ் வந்துடும். இந்த இதுதான் ஒரு ட்ரியோ, இது நல்ல சைஸ் தான். ஸோ இந்த சைஸ் வந்துடும். இன்கேஸ் வந்து 10 ட்ரியோ தான் ஆர்டர் எடுக்க போகிறேன், ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். இருந்தாலும் சொல்லிடுறேன், கம்மியாக வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஃபீமேல் நிறையா இருக்கும். இந்த ஃபீமேல்லாம் இப்படியே இருக்குல்ல, அப்படியே கொத்தா போட்டு விட்றேன் ஓகேங்களா. ஸோ ஒரு 5 பீஸ் மாதிரி போட்டு விட்றேன். ஒரு 10 ட்ரியோ தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த சைஸ் தான் வரும் ஓகேங்களா. 10 ட்ரியோ தான் இருக்கும். ட்ரியோ ரேட்டில் அது ஏற்றல, அப்படியே 140 ரூபா பேரா 140 ரூபாய்க்கு கொடுப்போம். பட் இருந்தாலும் இந்த டைம் ட்ரியோவாக கொடுத்து முடிச்சாரா. ஒரு 10 ட்ரியோ தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் இப்போ இங்கே இந்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அங்கே கூட கொண்டு போய் போடலாம். பட் ஆனால் அங்கே செட்டான மீன். ஸோ அதனால் வந்து அதில் கொண்டு போய் விட விரும்பலை நான். அதனால தான் மெயினாக சேல் பண்ணுறேன். இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அத்தனை ஃபீமேல் கிட்டத்தட்ட நான் க்ளீன் பண்ண போனால் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. நான் சூப்பராக இருந்துச்சுங்க, மேலுமே ரொம்ப எனக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வேறு வழியில் எனக்கு கொஞ்ச நாள் ஆகப்போ க்ளீன் பண்ணி தான் ஆகணும். க்ளீன் பண்ணாட்டி மீனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கழுவி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் செட் பண்ணோம். 10 மாதம் ஆகிடுச்சு. தண்ணியை மாற்றி தண்ணி டாப் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணனால ஃபுல்லாத்தையும் பிடிச்சாச்சு, கம்ப்ளீட்டாக குட்டி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. ஸோ அதனால தான் ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸாட்டிக் மாலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேர் வந்து இது வேணால் சொல்லுங்கள் ஓகேங்களா. இது ஆரஞ்சு டைகர் இருக்குது ஆக்சுவலாக. கரெக்டாக இது நல்லா சன்லைட் படிச்சுன்னா நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாக இப்போ பாருங்கள் கோல்டு சன்லைட் படிச்சுன்னா நல்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஏன்னா நேச்சுரல் லைட்டுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள், ஆரஞ்சு டைகரு. இது வேணால் பேரும் அவைலபிளாக இருக்குது. இது குவாலிட்டி பார்த்துக்கோங்க, நல்லா யூனிக்காக இருப்பானுங்க. பலூன் டைப் தான் ஓகேங்களா. ஸோ அந்த வெளிச்சம் மட்டும் நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆவானுங்க. கரெக்டாக இந்த வீடு எடுக்கும்போது மட்டும் கரெக்டாக வெயில் போயிட்டானுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சன்ஸ்கிரீட் ஆரஞ்சுங்க. இது நல்ல கலரேஷனில் இருப்பானுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேணால் சொல்லுங்கள் ஓகேங்களா. இதுவுமே திடீர்னு ரொம்ப ஹைப்பில் இருக்குது இந்த சன்ஸ்கிரீட் ஆரஞ்சு. நான் எப்பயும் சொல்கிறது தான், சன்ஸ்கிரீட் ஆரஞ்சு ஃபஸ்ட்டு தான் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ரேட் ரொம்ப அதிகத்தில் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. எவ்ரி ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் மாலியில் கண்டிப்பாக இது ஒரு பேர் கொடுத்துருங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் இந்த லாட் முடிஞ்சது அப்படின்னா திருப்பி கிடச்சதுன்னா எடுப்போம். ஏன்னா வெளியிலேருந்து வாங்க ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ப்ரைஸ் அமௌண்ட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டால்மேசனுங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேக்ஸிமம் பலூன் டைப் இருக்கும், நார்மல் டைப் இருக்கும். நார்மல் லாங் பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக குட்டி போடும். ஸோ பலூன் டைப் அதே மாதிரி பலூன் டைப் வந்து கொஞ்சம் இந்த இதை மட்டும் சொல்கிறேன், பிளாட்டினம் ஒயிட் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் பாடி இது டால்மேஸில் நல்லா குட்டி போடுதுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள் ஓகேங்களா. பலூன் டைப் இருக்குது, லாங் பாடி இருக்குது. ஸோ இது வேணால் சொல்லுங்கள் ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏதாவது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். எல்லோ பிங்க்கு இந்த இது ப்ளூ இந்த ஃபுல் கோல்டு, அதுக்கப்புறம் இந்த கொய்கப்பி, அதுக்கப்புறம் இந்த மாஸ்கோ ப்ளூ, இதெல்லாம் கொஞ்சம் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயினாக வந்து எல்லோ பிங்க்கும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 காம்போ தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து வேணாம், ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா நம்ம பெருசுன்னு சொல்லிட்டு கடைசியாக இதாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு 10 காம்போ 10 ட்ரியோ எடுக்கிறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த 10 ட்ரியோவில் யாருக்காவது ஏதாவது ஒரு ஃபீமேல் சைஸ் சின்னதாக இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு நிறையா இந்த மீடியம் சைஸ் இருக்கோ அதை போட்டு வர்றேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அதனால தான் 10 ட்ரியோ தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது வேணா சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.